பங்குனி உத்திரத்தன்று இந்த நேரத்தில் பூஜை செய்தால் கடன் தீரும், நோய் விலகும். நீங்கள் கேட்டது கேட்டபடி கிடைக்கும். பங்குனி மாதத்துல வரக்கூடிய இந்த முக்கியமான விரத நாள் பங்குனி உத்திரம். அதாவது பங்குனி மாதத்துல பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடனாலதான் நம்ம பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்றோம். வருகின்ற 11ஆம் தேதி, அதாவது 11/4/2025 வெள்ளிக்கிழமையோடு வருகின்றது. முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாள்னா அது இந்த பங்குனி உத்திரத்துல விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யறதுனால நீண்ட நாட்களாக திருமண தடைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவர்களுக்கு சீக்கிரமாக வரம் அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்போருக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்கும். இந்த பங்குனி உத்திரம் சரியான நேரத்தை பார்த்துடலாம். ஏப்ரல் 10ஆம் தேதி பகல் 2:07 தான் துவங்குது. ஏப்ரல் 11ஆம் தேதி மாலை 4:11 வரைக்கும் இந்த உத்திரம் நட்சத்திரம் இருக்கு. அன்றைய தினம் தவறாமல் அனைவரும் கோவிலுக்கு போங்க. முருகனுடைய தேவியானுடைய திருமணத்தை பார்க்கணும். பங்குனி உத்திரம் அன்னைக்கு கோவில்ல நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு வேண்டிய பால், தேன், தயிர் இந்த பொருட்களை வாங்கி கொடுங்க. விபூதி வாங்கி கொடுங்க, சந்தனம் வாங்கி கொடுங்க. தெய்வ அபிஷேகங்கள் செய்வதால் கர்மாக்கள் ஒழியும், பாவங்கள்ல இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். காவடி எடுக்கிறவங்க பங்குனி உத்திரம் அன்று காவடி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே போல ஏழைகளுக்கு உணவு, உடை, தண்ணீர், இந்த வெயில் காலத்துல தண்ணீர் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் செய்தீங்கன்னா, அது பொருள் உதவியா செய்தீங்கன்னா ரொம்ப நல்லது.